ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கார்னர். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 8 யூனிட் 6 இண்டஸ்ட்ரீஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 1 வீடியோவில் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இருக்கிற ஸ்டார்டிங் மட்டும் நான் உங்களுக்கு அதில் கொடுத்துருக்கேன். ரிமைனிங் வந்து பார்ட் 2 வீடியோவில் வரும். இந்த மாதிரி 8th ஸ்டாண்டர்ட் ரிலேட்டடான மற்ற வீடியோஸ் பார்க்கணும், இல்லை ஏதாவது உங்களுக்கு டாப்பிக்கில் டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். 8th ஸ்டாண்டர்ட் பிளேலிஸ்ட்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பிக்சரை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஸ்லைட்டான ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்திருக்கும். ஸோ இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா தொழிற்சாலைகளை தான் நம்ம இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம். இதுக்காக இந்த இண்டஸ்ட்ரி இப்போ நமக்கு முக்கியம் அப்படின்னும் போது நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு ரா மெட்டீரியலாக நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ரா மெட்டீரியலாக நம்ம எடுப்போம். ஸோ அந்த எடுத்த பொருளை வந்து அப்படியே ரா மெட்டீரியலாகவே நம்மளால் என்ன பண்ணிட முடியாது, யூஸ் பண்ணிட முடியாது. கண்டிப்பாக அந்த மெட்டீரியலை நம்ம ஒரு ஃபினிஷ்டு குட்ஸாக மாற்றினா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த ரா மெட்டீரியலில் இருந்து இந்த ஃபினிஷ்டு குட்டாக மாற்றுறதுக்காக தான் நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் தேவை. ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரா மெட்டீரியல்ஸை ஃபினிஷ்டு குட்ஸாக மாற்றி கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இங்கே பார்த்தீங்கன்னா கிரெயின்ஸ்லாம் இருக்க மாதிரி இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபினிஷ்டு குக்டு ஃபுட்ஸ் மாதிரி இருக்குது, பேக்டு ஃபுட்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அப்போ இங்கேருந்து இங்கே டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நடுவில் நமக்கு என்ன தேவைப்படுது, இண்டஸ்ட்ரி. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீலோட ஓர், அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் ரா மெட்டீரியல் ஆஃப் ஸ்டீல். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டீல் ரா மெட்டீரியல்லேருந்து ஃபினிஷ்டு குட்டாக மாறின ஒரு ஸ்டீல் டேங்க் பார்க்குறோம். ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு ரா மெட்டீரியல்லேருந்து ஒரு ஃபினிஷ்டு குட்ஸாக மாற்றுறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ், அதாவது தொழிற்சாலைகள் நமக்கு ரொம்ப முக்கியம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். காட்டன் வந்து நம்ம ரா மெட்டீரியலாக எடுப்போம். அதுக்கு ப்ராசஸ்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டெக்ஸ்டைல்ஸ், தட் இஸ் ட்ரெஸ்ஸஸ் கிடைக்கும். காட்டன் மட்டும் இல்லாமல் காட்டன், சில்க் எதுனாலும் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளாக. தென் வுட் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா ரா மெட்டீரியலாக இருக்கும். அந்த வுட்லேருந்து நம்ம என்ன மாதிரியான ஃபர்னிச்சர் வேணாலும் என்ன பண்ணிக்கிறோம், மேக் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ இது வந்து ப்ராசஸ்டு மெட்டீரியல், தட் இஸ் ப்ராசஸ்டு அப்படின்னா ஃபினிஷ்டு மெட்டீரியல். ஸோ அப்போ இந்த கன்வர்ஷன் டு இந்த கன்வர்ஷனுக்கு என்ன தேவைப்படுது நமக்கு, அகெயின் industries are more important. Okay, I think you will be clear with these two examples. Then next, coming on to the மெயின் திங், அதாவது இண்டஸ்ட்ரி அப்படின்னு ஒரு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா எதுக்காக இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு நம்ம இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ஒரு நார்மல் ரா மெட்டீரியலாக இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்க போகிற கமோடிட்டிஸாக மாற்றுறதுக்கு மெயினாக எசென்ஷியலாக இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் தான். ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து நமக்கு நல்ல எக்கனாமிக் க்ரோத்தை கொடுக்கும். ஓகேவா? ஸோ அந்த எக்கனாமிக் க்ரோத் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவோட டெவலப்மெண்ட்டுக்கே வந்து ஒரு பெரிய ஒரு சோர்ஸாக நமக்கு அமையறதுக்கு ரீசனாக இருக்குது. ஸோ அப்போ ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் அ கண்ட்ரி, அதாவது நம்ம கண்ட்ரியோட ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து எதோட க்ரோத் வந்து ஒரு 90% சொல்லலாம். அது எது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸோட க்ரோத் தான் ரொம்ப முக்கியம் ஒரு கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்கு. அதாவது நம்மளோட கண்ட்ரி இந்தியா. ஸோ அப்போ நம்மளோட எக்கனாமிக் க்ரோத்துக்கு முக்கியமாக நிறைய இண்டஸ்ட்ரீஸ் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு நம்மளோட எக்கனாமிக் க்ரோத் வந்து டெவலப்டாக இருக்கும். ஸோ மெயின் சோர்ஸாகவும் இப்போ ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா கூட இண்டஸ்ட்ரீஸ் தான். தென் நெக்ஸ்ட் கம்மிங் ஆன் டு டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இப்போ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குதுன்னு ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ பேசிக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 டைப்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. வாட் ஆர் தே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒன்று ப்ரைமரி ஆக்டிவிட்டி, செகண்டரி ஆக்டிவிட்டி, டெர்ஷியரி ஆக்டிவிட்டி, குவாட்டர்னரி ஆக்டிவிட்டி அண்ட் குவீனரி ஆக்டிவிட்டி. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நாட் ஒன்லி இன் 8th ஸ்டாண்டர்ட், ரைட் ஃப்ரம் யுவர் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே நம்ம வந்து ப்ரைமரி ஆக்டிவிட்டிலாம் பார்த்துருக்கலாம், செகண்டரி பார்த்துருக்கலாம். அப்புறம் 8th இப்போ டெர்ஷியரி, குவாட்டர்னரி, குவீனரி. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா திஸ் இஸ் ஆல்சோ பேஸ்ட் ஆன் யுவர் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த டாபிக் நமக்கு வரும் கண்டிப்பாக. ஸோ அப்போ நம்ம இதில் வந்து ஒரு கிளியரான ஒரு கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து நம்ம அப்கமிங் ஸ்டாண்டர்டில் இதை படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ரைமரி, secondary, tertiary, quaternary and quinary. So these are all the 5 types of economic activity. So let's see this one by one. ஒன்று ஒன்றா பார்க்கலாம்.
ஸோ கம்மிங் ஆன் டு ப்ரைமரி ஆக்டிவிட்டி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து பீப்புள் வந்து டைரெக்டாக இன்வால்வ் ஆகிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, இங்கே விவசாயம் செய்கிறாங்க, இங்கே வந்து ஆடு மாடு மேய்க்கிறாங்க, இங்கேயுமே அதே மாதிரி பிளான்டேஷன் க்ராப்ஸ் தான் போட்டிருக்காங்க. இதுவுமே வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக. ஸோ இப்போ இந்த மாதிரியான வேலைகள், அதாவது ப்ரைமரி செக்டர் ஜாப்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்க டைரெக்டாக இன்வால்வ் ஆகிருப்பாங்க. இங்கே வந்து நடுவில் எந்த ஒரு மீடியேட்டரும் இல்லாமல் இவங்களே வந்து டைரெக்டாக இன்வால்வ் ஆகிருக்கிறது தான் நம்ம வந்து இங்கே ப்ரைமரி ஆக்டிவிட்டின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் திங். அதே மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆரம்ப நிலையில், அதாவது பேக் போன் ஆஃப் அவர் இந்தியா அப்படின்னு நம்ம கேட்கும் போது நம்ம ஃபஸ்ட்டு சொல்கிறதே வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் தான். ஸோ அக்ரிகல்ச்சர் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ப்ரைமரி ஆக்டிவிட்டி. இது மட்டும்தான் ப்ரைமரி ஆக்டிவிட்டியா அப்படின்னு கேட்டோம்னா நம்ம எதெல்லாம் டைரெக்டாக செய்கிறோமோ, எக்ஸாம்பிளுக்கு ஹண்டிங், கிரேசிங் பண்ண வைக்கிறது, அதாவது ஆடு மாடு மேய்க்கிறதா இருக்கட்டும், இல்லை ஹண்டிங் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஃபிஷ்ஷிங் பண்ணுறதா இருக்கட்டும், மைனிங், இந்த மாதிரி ஒர்க்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ஸ் அண்டர் த ப்ரைமரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஸோ உங்களுக்கு இது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து நம்மளோட ஆரம்ப நிலையில் இருந்த ஆக்டிவிட்டியாகவும் இருந்துச்சு. இண்டஸ்ட்ரியல் க்ரோத் இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா அதோட ஆரம்ப நிலை வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி ஆக்டிவிட்டி. தென் கம்மிங் ஆன் டு த செகண்டரி ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, செகண்டரி ஆக்டிவிட்டியில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து இப்போ நம்ம இண்டஸ்ட்ரி அப்படின்றதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்தோம் இல்லையா, ரா மெட்டீரியலை வந்து ஒரு யூஸபிள் ப்ராடக்டாக மாற்றுறது, அதாவது ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாற்றினா தான் நம்மளால் அதை என்ன பண்ணிக்க முடியும், யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மட்டும்தான் நம்ம மாற்றினா யூஸ் பண்ண முடியுமான்னா, செமி ஃபினிஷ்டு ப்ராடக்டாக இருந்தாலும் நம்மளால் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ப்ராடக்ட்ஸை வச்சு ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டை நம்ம உருவாக்க முடியும். ஸோ இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ராசஸிங் ஒர்க் நடக்குது, அதாவது இண்டஸ்ட்ரி இஸ் ஆல்சோ எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ் செகண்டரி ஆக்டிவிட்டி. இப்போ நம்ம படிச்சுட்ருக்க இந்த லெசனே வந்து பார்த்திங்கன்னா கம்ஸ் அண்டர் த செகண்டரி ஆக்டிவிட்டி. இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இங்கே வந்து இன்புட் கொடுக்குறோம், அதாவது ரா மெட்டீரியல் கொடுக்குறோம். இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா அதை தைக்கிறாங்க, டெய்லரிங் பண்ணுறாங்க. அதை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டாக கடைகளில் வந்து ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்பில் வந்து நம்ம கடைகளில் வந்து துணிகளாக கிடைக்குது. ஸோ இப்போ நடுவில் இவங்க தான் வந்து அந்த செகண்டரி ஆக்டிவிட்டியாக பண்ணுறவங்க. ஐ திங்க் யூ வில் பி கிளியர். ஸோ இதே மாதிரி இன்னொன்று எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணுன்னா, பேக்கரியில் ஒரு மாவு மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம், அது மாவை வந்து நம்ம ப்ரெட்டாக மாற்றுறோம். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பிளாஸ்டிக் எக்யூப்மெண்ட்ஸ் வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய சைக்கிளாக மாற்றுறோம். ஸோ அப்போ வந்து ஒரு சின்ன சின்ன ரா மெட்டீரியல்ஸ், ஃபினிஷ்டு மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், செமி ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ரா மெட்டீரியலாக இருக்கட்டும், அதை வச்சு ஒரு கரெக்டான ஒரு ஃபினிஷ்டு குட்டை கொடுக்குறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்டரி ஆக்டிவிட்டியோட ஒர்க், இண்டஸ்ட்ரீஸோட ஒர்க் மெயினாக. தென் கம்மிங் ஆன் டு த டெர்ஷியரி ஆக்டிவிட்டி. டெர்ஷியரி ஆக்டிவிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து சர்வீஸும் சப்போர்ட்டும் நமக்கு கொடுக்கும். இப்போ ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாறிடுச்சு, அது மட்டும் இருந்தால் போதுமா நமக்கு? கண்டிப்பாக அதை நம்ம என்ன பண்ணணும், எங்கேயாவது எடுத்துகிட்டு போயிட்டு அதை நம்ம விற்க பார்ப்போம் இல்லையா? அப்போ கண்டிப்பாக அதுக்கு நமக்கு என்ன தேவை, ட்ரேடிங் இருக்கணும், டிரான்ஸ்போர்ட்டும் இருக்கணும் இல்லையா? அது மட்டும்தான் நான் பார்த்தோம் அப்படின்னா, அதை தவிர்த்து சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கிறதுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா we are calling as tertiary activity. டீச்சிங் இஸ் அண்ட் சர்வீஸ் ஓரியன்ட். தென் கடைகளில் போனோம் அப்படின்னா நாங்கள் இருக்கிற அந்த சேல்ஸ்மேன் அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் ஓரியன்ட். ஸோ இந்த மாதிரி நிறையா மெடிக்கல் ஷாப்ஸு, மெடிக்கல் ரெப்பு, தென் இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் யாரெல்லாம் வந்து நமக்கு ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ, போலீஸ், இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் கம்ஸ் அண்டர் த டெர்ஷியரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. தென் இந்த மாதிரி அதர் சர்வீசஸ் பண்ணுறவங்க எல்லாருமே, அதாவது நமக்குன்னு ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி வர ஒரு தொழில், அவங்க எல்லாமே கம்ஸ் அண்டர் திஸ் டெர்ஷியரி ஆக்டிவிட்டி. I think you will be clear in this. Then coming on to the fourth one, quaternary activity. So this activity is associated with the creation and transfer of information including research and training. அதாவது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவாட்னரி ஆக்டிவிட்டியில் இப்போ நம்ம டிவி பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. இந்த டிவியில் வந்து நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். அவங்களுக்கு கிடைக்கிற டேட்டா வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து சேட்டலைட் மூலயமா எடுக்கிறாங்க. ஸோ அப்போ தொடர்ந்து ஒரு விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி குவாட்னரி ஆக்டிவிட்டி பண்ணுறவங்க மூலயமா தான் நமக்கு வந்து இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கட்டும், ரிசர்ச்சாக இருக்கட்டும், ஒரு எல்லா துறைகள்லேயும் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம என்ஹான்ஸ் ஆகிறோம் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் திஸ் குவாட்னரி ஆக்டிவிட்டி. தென் கம்மிங் ஆன் டு த குவீனரி ஆக்டிவிட்டி, அதாவது ஃபிஃப்த் ஆக்டிவிட்டி. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தோட ஒரு ஹையர் லெவல், அதாவது வந்து நம்ம ஒரு டிசிஷன் மேக் பண்ணுறது, நம்மளோட ஜட்ஜு சொல்லலாம், இல்லை பிஸ்னஸ் ரிலேட்டடாக, எஜுகேஷன் ரிலேட்டடாக, இண்டஸ்ட்ரீஸில், கவர்மெண்ட்டில், ஒரு செக்டர்லேயுமே பார்த்திங்கன்னா ஒரு ஹையர் ப்ரொஃபஷன் வச்சுருப்பாங்க. இவங்க தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா they have to judge it. அவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிசிஷன் கொடுக்கணும், டிசிஷன் மேக்கிங் பண்ணணும் அப்படின்றதுக்குன்னே வச்சுருப்பாங்க.
நம்ம வீட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் யார் டிசிஷன் மேக்கிங் பண்ணுவாங்கன்னா நம்மளோட பேரண்ட்ஸ். ஏன் நம்மளே பண்ணிடக்கூடாதான்னு யோசிச்சோன்னா நம்மளை விட நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, பெஸ்ட்டாக நமக்கு டிசிஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு பேங்கிங் செக்டார்ஸ் போனோன்னா அவங்க வந்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வீஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் அவங்க வந்து நமக்கு என்ன மாதிரியான லோன் அவைலபிலிட்டிஸ் இருக்குது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இவங்களெல்லாம் நம்ம எங்கே கொண்டு வரணும், குவாட்னரியில். ஸோ அப்போ ஆனால் இப்போ ஒரு ஜட்ஜாக இருக்கட்டும், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கவங்களாம் நமக்கு வந்து ஒரு டிசிஷன் கொடுக்குறாங்க, டிசிஷன் மேக் பண்ணுறாங்க. ஸோ தட் பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் கம்ஸ் அண்டர் த குவீனரி ஆக்டிவிட்டி. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 டைப்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். அதை நம்ம இன்னொரு தடவை பார்க்கலாம், ஜஸ்ட் நேம்ஸ் மட்டும். ப்ரைமரி ஆக்டிவிட்டி, செகண்டரி ஆக்டிவிட்டி, டெர்ஷியரி ஆக்டிவிட்டி, quaternary activity, quinary activity. Then coming on to the factors responsible for location of industries. So factors responsible for location of industries எடுத்துக்கிட்டோம்னா 2 types of இது இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோன்னா ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர், இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நான் ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர். ஜியாகிரபிக்கல் அப்படின்னா நம்மளோட சுற்றி, அதாவது நம்மளோட நேச்சர் ரிலேட்டடாக நம்மளை சுற்றி என்ன மாதிரியான எசென்ஷியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறது தான் ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர். அதே வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் ஜியாகிரபிக்கல் அப்படின்னா இந்த இயற்கைக்கு அதை தவிர்த்து நமக்கு வந்து எப்படி வந்து இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது தான் நான் ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ். ஸோ ஒரு காமனாக நம்ம வந்து ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா என்ன மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா ரா மெட்டீரியல், லேபர், கேபிட்டல், மார்க்கெட், டிரான்ஸ்போர்ட், லேண்ட், பவர், இது எல்லாமே வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு தேவையான என்னது ஃபேக்டர்ஸ், போத் ஜியாகிரபிக்கல்லி அண்ட் நான் ஜியாகிரபிக்கல். ஸோ இப்போ இது வந்து நம்ம கம்பைண்டாக பார்த்தோம், இது தனித்தனியாக பார்க்கலாம். இப்போ ஃபேக்டர்ஸ் ஜஸ்ட் ஒன்லி ஃபார் ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ் மட்டும் பார்த்தோன்னா ரா மெட்டீரியல் இருக்குது, பவர், லேபர், டிரான்ஸ்போர்ட், ஸ்டோரேஜ் அண்ட் வேர்ஹவுசிங், topography, climate, water resource. So coming on to the first thing, raw material அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது நமக்கு வந்து ஒரு லெஸ் வெயிட்டடாக இருக்கிற குட்ஸ் வந்து நமக்கு ஈஸியாக ரா மெட்டீரியல் வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும்னா பண்ணிக்கலாம். அதே ரொம்ப பல்கான குட்ஸாக இருக்குது, அது நம்மளால் என்ன பண்ண முடியாது, டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம்னும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் அயன், ஸ்டீல் கம்பெனி இந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த எங்கே வந்து ரிசோர்ஸஸ் அதிகமாக கிடைக்குதோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து நம்மளோட இண்டஸ்ட்ரியஸை வந்து லொக்கேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீல் பிளான்ட் இன் சேலம், அது வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்கே இருக்குன்னா நியர் கஞ்சமலை கிட்ட. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அயன் ஓர் வந்து அதிகமாக அவைலபிளாக இருக்கிறதுனால அங்கே ஸ்டீல் பிளான்ட் அங்கே வச்சுருக்காங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பவருக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு இண்டஸ்ட்ரியை ரன் பண்ணணுன்னா கண்டிப்பாக நமக்கு எசென்ஷியல் வந்து பவர், அதாவது கரண்ட் சப்ளை தான். ஸோ அப்போ வந்து நமக்கு இந்த கரண்ட் சப்ளையை கொடுக்குற கன்வென்ஷனல் சோர்ஸஸ் என்னென்ன, கோல், மினரல் ஆயில், வாட்டர், இது எல்லாத்துலேருந்துமே நம்ம பவர் எடுப்போம். ஸோ அப்போ இந்த மாதிரியான பவர் ரெக்குவயர்மெண்ட் பண்ணுற கோல், ஆயில், வாட்டர் இதெல்லாம் எங்கே வந்து சோர்ஸ் அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட இண்டஸ்ட்ரீஸை லொக்கேட் பண்ணிக்கிறது. ஏன்னா இது எல்லாமே லொக்கேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் தான். அடுத்தது லேபர், சீப்பாக நமக்கு வந்து ஸ்கில்டு லேபர் வந்து ரொம்ப முக்கியமாக கிடச்சாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அவங்க வந்து நிறைய பேரை இன்டென்சிவாக வேலை செய்ய வைக்கலாம். அதாவது டீ இண்டஸ்ட்ரியிலலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கே இருக்க மக்கள் வந்து அவங்களுக்கு ஈஸியாக வந்து லேபர்ஸ் கிடைப்பாங்க சீப் ரேட் ஆஃப். அப்போ வந்து ஈஸியாக அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி பிளான்டேஷன் கிராப்ஸ்க்கெலாம். டிரான்ஸ்போர்ட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரா மெட்டீரியல்ஸை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு, ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு இண்டஸ்ட்ரியில் முடிஞ்சிருச்சு அதோட வேலை அப்படின்னும் போது அது மார்க்கெட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம போகிற வழி, நம்மளோட டிரான்ஸ்போர்ட் வந்து ஃபெசிலிட்டி கரெக்டாக இருக்கா, கரெக்டான ரோட்வேஸ், வாட்டர்வேஸ், ரயில்வேஸ், இந்த மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸும் கொண்டு போகிறதுக்கு முக்கியமான இடமா இருக்கா அப்படின்னு பார்த்து கூட நம்மளோட இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணிக்கணும், லொக்கேட் பண்ணிக்கணும். தென் கம்மிங் ஆன் டு த ஸ்டோரேஜ் அண்ட் வேர்ஹவுசிங். ஸ்டோரேஜ் அண்ட் வேர்ஹவுசிங் பார்த்திங்க அப்படின்னா ஃபினிஷ்டு குட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லாஸ்ட்டாக வந்து எங்கே எடுத்துகிட்டு போய் சேர வேண்டியது இருக்குது, மார்க்கெட் தான். ஸோ அப்போ அந்த ஃபினிஷ்டு குட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து அது பாதுகாத்து வைக்கணும். அந்த குட்ஸ் எல்லாமே மார்க்கெட்டுக்கு போய் சேர்கிற வரைக்கும் கரெக்டாக அதை நம்ம ஸ்டோர் பண்ணி பத்திரப்படுத்தி வைக்கணும். அதான் வேர் ஹவுசிங். அதை கரெக்டாக நம்ம வந்து சேமித்து வைக்கிறோம் இல்லையா, கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு அதை கொடுக்குற வரைக்கும் அதுதான் வந்து ஸ்டோரேஜ் அண்ட் வேர் ஹவுசிங். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா டோப்போகிராஃபி வந்து பார்த்திங்கன்னா
Establishment of industries must be flat, so it can be well served by different modes of transport. ஸோ அந்த டோப்போகிராஃபி வந்து பார்த்தோம் அப்படின்னா நிலப்பரப்புன்னு சொல்லுவோம். அதை டோப்போகிராஃபினா நிலப்பரப்பு. அந்த ஒரு கரெக்டாக ஒரு டிரான்ஸ்போர்ட் நடக்கிற அந்த சைட்டுக்கும் அந்த இண்டஸ்ட்ரீஸ் இருக்க சைட்டுக்கும் அது எடுத்துகிட்டு போகிற மற்ற டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு போகிற இடங்களுக்கும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குற அந்த நிலப்பரப்பு தான் வந்து டோப்போகிராஃபின்னு சொல்லுவோம். அதுக்கேற்ற மாதிரியான லொக்கேஷன் இருக்கணும். அடுத்தது கிளைமேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இதுக்கும் ஒரு டைப் ஆஃப் கிளைமேட் தேவைப்படும். இப்போது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி காட்டன் கோயம்புத்தூர் திருப்பூர் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் வந்து இருக்கும். அந்த மாதிரி ஜோனில் காட்டன் நிறைய க்ரோ ஆகுது. ஸோ அப்போ கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு க்ராப்ஸ் இருக்கும். க்ராப்ஸ்க்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், இண்டஸ்ட்ரீஸை லொக்கேட் பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும். தென் ஃபைனலாக வந்து வாட்டர் ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் வந்து பார்த்தோன்னா ஒரு சில ரா மெட்டீரியல்ஸ்க்கு அதிகமாக தேவைப்படும், ஒரு சில ரா மெட்டீரியல்ஸ்க்கு கம்மியாக தேவைப்படும். ஸோ அந்த மாதிரியான இது வந்து அதிகமாக தேவைப்படுது. அது வந்து நியர்பை ரிவர்ஸ், கெனல்ஸ், லேக்ஸ்க்கு நியரில் வச்சுட்டா இன்னும் ஈஸியாக இருக்கும். அதாவது வாட்டரோட ஃபங்க்ஷனாலிட்டி எங்கே அதிகமாக தேவையோ அதுக்கேற்ற மாதிரியான இடங்களில் வந்து நம்மளோட இண்டஸ்ட்ரியை லொக்கேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இட் வில் பி ஈஸி ஃபார் த ஃபர்தர். லாஸ்ட்டாக நம்ம பார்க்குறது வந்து ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் லொக்கேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியில் நான் ஜாகிரபிக்கல் ஃபேக்டர். ஸோ நான் ஜாகிரபிக்கல் ஃபேக்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஜாகிரபிக்கல் ஃபேக்டர்னு ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம் இல்லையா, அது எதுக்காக, அதாவது நம்மளோட நேச்சர் ரிலேட்டடாக என்ன மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ்லலாம் நம்ம வந்து ஒரு லொக்கேஷனை ஃபிக்ஸ் பண்ணலாம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு அப்படின்றது. இது நான் ஜாகிரபிக்கல்னால் அதாவது இந்த ஜாகிரபிக் ஃபீச்சர் தவிர்த்து வேறு என்ன மாதிரியான கட்டத்திலலாம் நம்ம யோசிக்கணும் நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியை லொக்கேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் முதல்ல முக்கியம். கேபிட்டல் அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா மணி, அந்த மணியை போட்டு தான் நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம என்ன முடியும், ஒரு இண்டஸ்ட்ரியை பெருசாக நம்ம ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த கேபிட்டல் முதலீடு இல்லாமல் நம்மளால் ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு பேஸ் போடுறதுன்றது வந்து கொஞ்சம் சாத்தியம் இல்லாதது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேபிட்டல். தென் நெக்ஸ்ட் வந்து அவைலபிலிட்டி ஆஃப் லோன். ஸோ அந்த நேம்லேயே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கலாம். அவைலபிலிட்டி ஆஃப் லோன்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதில் வந்து என்ன பண்ணோன்னா, இதில் வந்து நமக்கு இப்போ நம்ம கேபிட்டல் வச்சுருப்போம் ஓரளவுக்கு, பட் அதை வச்சு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட ஆர்கனைசேஷனை செட்டப் பண்ண முடியாது. அந்த பட்சத்தில் வந்து நம்ம வந்து லோன் அவைல் பண்ணோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், என்ன ஃபீச்சர்ஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் ரெகுலேஷன். இந்த கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து நிறைய பாலிசிஸ் உருவாக்கியிருப்பாங்க. எந்த இடத்துல வந்து நம்ம வந்து இண்டஸ்ட்ரியை வந்து லொக்கேட் பண்ணணும், எந்த மாதிரியான லொக்கேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எந்த ஒரு பாதிப்பும் மக்களுக்கு ஏற்படாது, பொல்யூஷன் ஏற்படாது, அப்புறம் வந்து ஏதாவது அன்வான்டாக வந்து அங்கே கிளஸ்டரிங், அதாவது ரொம்ப வந்து அதிகமாக கூட்ட நெரிசல் ஏற்படாமல் இருக்க மாதிரி, இல்லை மக்களுக்கு வந்து இது அஃபெக்ட் ஆகாத மாதிரி அங்கங்கே வந்து பிரித்து போடணும், ஒரே இடத்துலையே வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வராத மாதிரி. இந்த மாதிரியான சில ரெகுலேஷன்ஸ் ரூல்ஸை வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்கோம். அதுக்கு ரிலேட்டடாக தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸை நம்ம லொக்கேட் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம பண்ணணும். ஸோ இதோட பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபேக்டர்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் லொக்கேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இன் ஜாகிரபிக்கல், நான் ஜாகிரபிக்கல் ஃபேக்டர் ரெண்டுமே பார்த்தாச்சு. இப்போ பார்ட் 1 வீடியோ பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் மீதி இருக்க கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும்தான் பார்க்கணும். பார்ட் 2 வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். புக் பேக் எக்ஸசைஸும் சேர்த்து நான் அதிலே போஸ்ட் பண்ணிவிடுவேன் பார்ட் 2 வீடியோவில். ஸோ மறக்காமல் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். So thanks for watching. Subscribe our channel and click the bell icon and share with your friends. So keep on supporting us. Thank you.